கூடாது. வா, நீ கூட்டி செல்கிறேன். அம்மா எப்பனிடம் செல்வோம். வா. தன்னுடைய தூய தமிழில் மிக அற்புதமாக முருகக் கடவுளுக்கு எடுத்துரைத்தும், பழம் கொடுத்த முருகா நீ பழனிக்கெல்லாம் செல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் முருகக் கடவுள் மறுக்கிறார். நான் பழனியிலே சென்று ஆண்டியாவது உறுதி என்பதனை அவ்வைப்பிராட்டிக்கு முன்னால் சொல்லுகிறார். கோபம் கொண்டு முருகக் கடவுள் பழனிக்கு செல்வதே முடிவு என்கிறார். அவை சொல்லுகிறாள், நானும் கூட பழனிக்கு வருகிறேன் என்று சொல்லி இந்த தடதடத்த வயதிலும் இந்த அவ்வை பழனி மலை ஏறப்போகிறாள். பார்ப்போம் பொறுத்திருந்து. அவையே மிக அவதானமாக பழனி மலை ஏறவள். பழனி மலையிலே சென்றால் சற்று குளிர் இருக்கும். அங்கு கொஞ்சம் குளிர் வாங்கிக் கொள்ளலாம். அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம். இப்பொழுது முருகக் கடவுள் பழனி மலைக்கு நோக்கி செல்கிறார். அந்த பழனி மலை நோக்கி செல்லுகின்ற பொழுது முருகக் கடவுளை பழனியிலே போற்றி துதித்து பாடுகிறார்கள். பழனி ஆண்டவருக்கு. முருகக் கடவுள் பழனிமலை மீது சென்று ஆண்டி கோலம் பூண்டு உலகிலே எதுவும் நிலையற்றது என்பதனை உணர்த்தினார். இந்த உலகில் மிஞ்சப் போவது எதுவும் இல்லை என்பதனை உணர்த்தி, எதிலுமே பற்றி இல்லாமல் இருக்க வேண்டிய நிலையை உணர்த்தி, பற்றற்ற நிலையிலே இருந்தால் தெய்வீகம் இறைவன் கண்ணுக்கு தெரிவான் என்பதனை உணர்த்தி தன்னுடைய வரலாறை இங்கு படைத்தார். இப்பொழுது இந்த வரலாறு சொல்லுகின்ற நாட்டியாஞ்சலி இடம்பெறுகிறது.